ஸோ வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு நீங்கள் பார்த்து கொண்டு வரும்போது வில்லேஜ் ஃபுட் ஏரியா. அதுக்கு மேலே பேச முடியலைங்க. காரணம் என்னென்னா தொண்டை வலி ஓவராக இருக்குது. அதனால தான் ஸோ இப்போ என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா, நம்ம ஓவராக தொண்டை வலிக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து கடையில் தான் இருக்கிறோம். நம்ம இங்கேருந்து ஒரு ஸ்விக்கியில் ஒரு சூப்பு ஆர்டர் பண்ண போகிறோம். அது என்னென்னா முட்டைப்பாயா, எஸ்கேஆர் முட்டைப்பாயா கடையில் நம்ம வந்து சிக்கன் சூப்புன்னு இருந்துச்சு. சிக்கன் சூப்பும் ப்ளஸ்ஸு முட்டைப்பாயாவும் காம்போ ஆஃபராக. ஸோ நம்ம வந்து ஆர்டர் போகிறோம். பண்ணி எவ்வளோ நேரத்தில் வருது, ஸ்விக்கியில் தான் ஆர்டர் பண்ணுறேன், எவ்வளோ நேரத்தில் வருது, என்ன ஏதுன்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பாருங்கள் நண்பர்களை, இப்போ வந்து நம்ம ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ண நம்மளுடைய நண்பர் கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. இதில் என்னென்னா சிக்கன் சூப்பு வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம முட்டைப்பாயை ஆர்டர் பண்ணியிருந்தோம். முட்டைப்பாயாவும் வந்துருச்சு. பார்த்திங்களா, சூப்பு ஃபுல்லாக கட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம அந்த முட்டையெல்லாம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி உள்ளார போட்டிருக்காங்க. பாருங்களேன், நான் காட்டுறேன். பார்த்திங்களா, எவ்வளோ சூப்பராக ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்காங்க. அப்போ வாங்க அப்படியே நம்ம டேஸ்ட் பார்க்கலாம். உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்குது. உண்மையிலே நம்மளுடைய தொண்டை வலி ஓவராக இருக்குது. ஸோ அந்த தொண்டை வலிக்கு இவங்க இந்த முட்டை பாயான அந்த குழம்பு நல்லா சூடாக கொடுத்ததில் அது முழுங்குறப்ப நல்லா கொஞ்சம் இதமாக இருக்குது. உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள், இதில் இல்லாமல் அந்த சூப்பு வேறு கொடுத்துருக்காங்க. அந்த சூப்பு அங்கே பாருங்கள், குழம்பு, அந்த பாயா நல்லா கொதிக்க அந்த முட்டை, பட்டாணி, வெங்காயம் பொரிச்சது எல்லாமே போட்டு கொடுத்துருந்தாங்க. அதோடு நல்லா சாப்பிட்றதுக்கு தொண்டைக்கும் கொஞ்சம் இதமாக இருந்துச்சு. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. உண்மையிலே நண்பர்களே, நம்ம வந்து அந்த உடைய பாயா ஊற்றி சாப்பிட்டோம். உண்மையிலே வேறு லெவலில் இருந்துச்சு. அதுவும் நம்மளுடைய அந்த தொண்டை வலிக்குது. தொண்டை வலினா அது இப்போ வந்தது கிடையாது. நம்ம ரம்ஜான்ல நோன்பு வச்சோம் பார்த்தீங்களா, அந்த 30 நாள் நோன்பு வச்சப்பையும் ஐஸ் வாட்டராக குடித்தேன். அதாவது நோன்பு திறக்கிறப்ப. அதுக்கப்புறம் வெயில் இருக்கிறனால வந்து நம்ம கடையில் இருக்கிறனால வந்து இங்கேயும் ஜூஸு ஐஸ் வாட்டராக குடிச்சு இப்போ ஒரு 2 நாளாக ஒன்றுமே முடியல. அதனால் வந்து சரியான தொண்டை வலி, ஒரு எச்சி கூட முழுங்க முடியல, அந்தளவுக்கு தொண்டை வலி. சரி, அந்த டயத்துக்கு என்ன நம்ம சாப்பிட்லான்னு நினச்சி தான் இது ஆர்டர் போட்டுச்சு. இது காம்போ ஆஃபர் மாதிரி, சரிங்களா. அது குழம்பு வந்து பாயா முடிஞ்சு. அடுத்து இது வந்து சூப்பு. இது நம்ம அதாவது இந்த இதில் நம்ம இதை ஊற்றி மிக்ஸ் பண்ணி அடிப்போம். அப்படியே வேறு லெவலு சூப்பு. அப்படியே கம்மன்னு வருது. ஆஹா, நாட்டுக்கோழி சூப் கொடுத்துருக்காங்க. அடாடாடா. அங்கே வந்து நம்ம அந்த கடையில் பல தடவை ட்ரை பண்ணியிருக்கோம். நம்ம அந்த கடையில் பல தடவை வந்து சூப்பு முட்டைப்பாயா சாப்பிட்ருக்கோம். பட் நம்மளால் பற்றி சோர்ஸுக்கு வீடியோ எடுக்க முடியாது. பட் இப்போ வந்து நம்ம எடுக்கணும்னு சரி, தொண்டை வலிக்குங்காவே ஸ்விக்கியில் ஆர்டர் போட்டு நம்ம பிடிச்சிட்ருக்கோம். உண்மையில் அந்த தொண்டை வலிக்கு சூப்பராக இருக்குது. உண்மையிலேயே நல்ல பெப்பரெல்லாம் நல்லா போட்டு நல்லா சூடாக இருக்குது. சரிங்களா. வெங்காய பக்கோடா, முட்டை, அந்த பச்சை பட்டாணி, முன்னாடி ஊற்றின பாயா, இப்போ ஊற்றின சூப்பு எல்லாத்துலேயும் ஊறி பாயில் வச்சு கரைஞ்சி உள்ளே போயிருக்கோம் நண்பர்களே. ஆனால் பேசதான் முடியலை, தொண்டை வலிக்குது. திண்டுக்கல் மக்களாக இருந்தால் கம்பல்சரி நம்ம எஸ்கேஆர் முட்டைப்பாயா கடைக்கு போய் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ஊர்லனாலும் இந்த சைடு வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே முட்டைப்பாயாக்கு நம்பர் 1ன்னு சொல்லலாம். வேறு லெவலில் இருக்கும். ஸோ இதோட காம்போ தான் நான் வந்து வாங்கினேன். இது என்னென்னா
சிக்கன் சூப்புன்னு போட்டிருந்தாங்க. ஆனால் நான் நினச்சேன் நார்மல் ப்ராய்லர் கோழி வருது பார்த்தீங்களா, அந்த சூப் வந்துடும் அப்படி நான் நினச்சேன். ஏன்னா ஒரு சில ரெஸ்டாரண்ட்லலாம் பண்ணுறாங்க, ஏன்னா சிக்கன் சூப் பண்ண ப்ராய்லர் கோழி அதை வேக வச்சு அப்படி கொடுப்பாங்க. பட் வந்து இது வந்து நாட்டுக்கோழி சூப்பு ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இது நாட்டுக்கோழி சூப்பு குடிக்கிறப்பயே அதோட டேஸ்ட்டு தெரிஞ்சிடும். இது நாட்டுக்கோழி சூப்பு. இதில் இல்லாமல் இன்னும் பாருங்க, இன்னும் இதில் இல்லாமல் இன்னும் ஃபுல்லாக இருக்குது. எப்படி குடிக்க போகிறேன்னு தான் தெரியல. கொட்டிடாமல் பத்திரமா வச்சுருக்கிறேன். நாட்டுக்கோழி சூப்பு அது ஃபுல்லாக வந்துச்சு, முட்டை பாயா வந்துச்சு, எல்லாமே சேர்ந்து நான் காம்போ ஆஃபராக வாங்கினேன். அது எவ்வளோன்னா 106 106 ரூபா, அதாவது 203 ரூபா இருந்துச்சு. அதுக்கு வந்து நான் கூப்பன் கோடு அப்ளை பண்ணேன், 106 ரூபா வந்துச்சு. 106 ரூபா. நம்ம ஸ்விக்கி டெலிவரி பாய் நம்மளுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு நம்ம அஜித்துன்னு ஒருத்தர், அவர் தான் கொண்டு வந்து டெலிவரி பண்ணார். ஸோ நான் ஆர்டர் போட்டு 10 நிமிஷத்தில் கிட்டத்தட்ட இங்கேக்கும் அங்கேக்கும் எப்படியும் ஒரு 1.5 கிலோமீட்டர் வரும் எனக்கு தெரிஞ்சு. நான் இருக்கிற ஸ்பாட்டில் இருந்து கடைக்கு ஒரு 1.5 to 2.5 கிலோமீட்டர் மேக்ஸிமம் வரும். அவர் எந்த லொக்கேஷனில் இருந்தான்னு தெரியல. அதிலிருந்து அங்கே லொக்கேஷன் போய் வாங்கிட்டு டெலிவரி. அந்த சூப்பு மெயினாக ஆறாமே நல்லா கொதிக்க இருக்குது நண்பர்களே, அதுதான் முக்கியமானது. ஏன்னா சூப்பை பொறுத்த வரைக்கும் நல்லா சூடாக குடித்தாதான் எந்த ஒரு இதுவுமே சூப்பை பொறுத்த வரைக்கும். அதனால் நல்ல சூடாக இருக்குது, நல்லா சூப்பராக டெலிவரி பண்ணாப்புல நம்மளுடைய திண்டுக்கல் ஸ்விக்கி டெலிவரி அஜித் அவர் ரொம்ப நன்றி. அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமானது நம்ம வில்லேஜ் ஃபுட் ஏரியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அப்போ தான் போடுற ஒரு வீடியோவோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆலில் பட்டன் போடுங்க, அப்போ தான் நான் போடுற ஒரு நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன்.